Alhamdulillah Rabbil Alameen wal aqibatu lil muttaqin wassalatu wassalamu ala ashrafil anbiya'i wal mursalin sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in, amma ba'd. Faqad qala Allahu ta'ala fi kitabihil aziz, a'udhu billahi minash shaitanir rajim, bismillahir rahmanir rahim, wa ahsin kama ahsanallahu ilayk wa la tabghil fasada fil ard innallaha la yuhibbul mufsidin. Amantu billah, sadaqallahul azim. Wa qala nabiyyuna al-Mustafa sallallahu alayhi wa sallam, kullul muslimi alal muslim haramun maluhu wa irduhu wa damuhu, aw kama qala alayhi salatu wassalam. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா அன்பாளனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் கொண்டு இம்மேலான ஹுதுபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறோம். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சகல வல்லமையும் பொருந்தியவன், ஆக்க அழிக்க முழு அதிகாரத்துக்குரியவன், கேட்டும் தருகிறவன், கேட்காமலும் அள்ளித்தரும் கொடையாளி அவன் மட்டும்தான். உயிரிலும் மேலான கண்மணி நாயக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் சஹாபா பெருமக்கள், சிறப்பு பொருந்தி அவருடைய உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் நிரப்பமாக உண்டாகட்டும். ஆமீன். கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய மூமின்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பெருமக்களே, அல்லாஹ்வை பயந்து நடந்து கொள்ளுமாறும், அவனது கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், அவனது விளக்கல்களை முழுமையாக தவிர்த்து நடக்குமாறும், அல்லாஹ்வுடைய தூதரை முழுமையாக பின்பற்றி வாழுமாறும் முதலாவது எனக்கும் என்னை சேர்ந்தோர்களுக்கும் அப்பால் மூமின்களான உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் என்ற அடிப்படையிலே நல்லுபதேசம் செய்து கொள்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மௌத்து வரைக்கும் என்னையும் உங்களையும் இந்த நிலைப்பாட்டிலே தரிபடுத்தி வைப்பானாக. ஆமீன். பெருமக்களே, மூமின்களே, நான் ஓதிய திருமறை வசனம் வ அஹ்சின் கமா அஹ்ஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான், அதை நினைத்து நீங்கள் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். வலா தபிகில் ஃபஸாத ஃபில் அர்த், இந்த பூமியிலே ஃபஸாதுக்கு, அழிவுக்கு நீங்கள் காரணமாக இருக்க வேண்டாம். இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஃப்ஸிதீன், அல்லாஹ் ஃபஸாது செய்யக்கூடியவர்களை விரும்புவதில்லை. உண்மையிலேயே இந்த ஆயத்துடைய நிலைப்பாடு, அண்மையிலே ஒரு வசனம் படித்தேன். ஏழையின் சிரிப்பில் இறைவனை காணலாம். ஏழையுடைய சந்தோஷத்திலே, ஏழையுடைய மகிழ்ச்சியிலே படைத்தவனுடைய அன்பை, ரப்புடைய பொருத்தத்தை நீங்கள் காணலாம். இந்த உலகத்திலே மனித உரிமைகள், இதை பற்றி எல்லா தேசங்களும் பேசப்படுகிறது. வெறுமனே சப்தமாக ஒலிக்கிறே தவிர செயல் ரூபத்திலே அவர்களை இப்பொழுது நாங்கள் காண முடியாது. இஸ்லாம், புனித தீனுல் இஸ்லாம் மனித உரிமையை போற்றுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது 3 விடயங்களை உணர்த்தினார்கள். ஒன்று மனிதர்களுடைய உயிர்கள், இரண்டாவது மனிதர்களுடைய மானம், மூணாவது உடைமைகள். உயிர், மானம், உடைமை, இந்த மூன்றும்
ஒவ்வொரு மனிதனும் மற்றவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டும். மனித உயிர்கள் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற என்ன நல்ல காரியம் செய்யலாம்? மூமின்களை உங்களை பார்த்து கேட்கிறேன், அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் இருக்கிறது? சொல்லுங்கள் பார்க்கலாம். 100 ரக்காத்துகள் தொழுதால் அல்லாஹ்வுடைய பொருத்தம் கிடைக்கும், சொல்ல முடியுமா? மாதமெல்லாம் நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம். வருஷா வருஷம் ஹஜ்ஜி செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம். இல்ல, இதை விடவும் அதிகமான செயல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறலாம் என்ற முடிவுக்கு வர முடியாது. காரணம், அல்லாஹ்வுடைய பொருத்தம் என்பது சிறிய சிறிய அமல்களில் தான் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஒன்று சொல்லுகிறேன், அல்லாஹ் ஒரு பெண்மணி அவர் செய்த செயல், ஒரு நாய்க்கு அல்லாஹ் அந்த பெண் இரக்கம் காட்டிய காரணத்தினால் அவள் செய்த அந்த சிறிய செயலை அல்லாஹ் பொருந்தினான். அவனுடைய பொருத்தத்தை அல்லாஹ் கொடுத்தான். அவள் சுவர்க்கம் சென்றாள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள் அல்லவா? ஷைഖுனா ஆன்மீக தலைவர் முஹையத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், நான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை தேடி பார்த்தேன். இந்த உலகத்திலே பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பதை போன்று, எப்படி பசித்தவர்களுக்கு தானம் கொடுப்பதை போன்ற ஒரு சிறந்த, ஒரு கண்ணியமான ஒரு அமலை நான் உலகத்தில் காணவில்லை. பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது உயர்ந்த மரியாதையான ஒரு அமல். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் மூமின்களே, இந்த வருஷம் ஹஜ்ஜுடைய அமல் மதீனா முனவ்வராவிலே நடந்த சம்பவம். லுஹருடைய தொழுகைக்காக நாங்கள் மஸ்ஜித் நபவியை நோக்கி, கடும் வெயில், மதீனாவுடைய இன்றைய வெயில் உஷ்ணம் ஏறத்தால் 52 பாகைக்கு மேல இந்த வருஷம், கடுமையான வெயில். ஆனாலும் தொழுகைக்காக நாங்கள் மஸ்ஜிதை நோக்கி நடந்து கொண்டிருக்கிறோம். பாதையிலே ஒரு முதியவர் ஒரு குடையை வைத்துக் கொண்டு, ஐயா தாலு தனாவலு, வாருங்கள் இந்த உணவை எடுத்து செல்லுங்கள் என்று அவர் சத்தமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப நானும் என் ரூமில் இருந்த 4 நண்பர்கள் அவர்களும் போனோம். பக்கத்தில் இருந்த அறை அவர்களும் என்னோடு தான் வந்தார்கள். அவங்களும் 4 பேர் இருந்தாங்க. ஆனா அவங்க அந்த வரிசையில நின்று அந்த சாப்பாடு வாங்குறதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் மரியாதை குறைவாக இருந்தது போலும் நான் நினைக்கிறேன். நாங்க அந்த போலியில நின்றோம். ஒரு 5 நிமிஷத்துல எங்களுக்கு ஒரு சாப்பாடு அந்த முதியவர் தந்தார். அதை எடுத்துக்கொண்டு போய், இது நடந்த சம்பவமும் எங்களை என் வாழ்க்கையில் கண்ட சம்பவம். தொழுது விட்டு அறைக்கு வந்தோம். தொழுது விட்டு ரூமுக்கு வந்து அந்த உணவு பதார்த்தத்தை திறந்து பார்த்தோம். அதற்குள் அந்த கப்ஷான்னு சொல்லுவாங்க, அந்த கோழியும் ஒரு சோறும் இருந்தது. ஆச்சரியம் என்ன தெரியுமா மூமின்களே, அந்த சாப்பாடோடு சேர்த்து இன்னொரு கவர், இன்னொரு என்லப் இருந்தது. அதை நாம் திறந்து பார்த்தோம். சுபஹானல்லாஹ், 500 ரியால் அதற்குள் பணம் இருந்தது. நான் நினைத்தேன் எனக்கு மட்டும் தானோ தெரியாது என்று, அவர் நாம ஆள் என்று நினைத்து தந்தாரோ அப்படின்னு நினைத்து என் அறையில் உள்ள மற்ற 4 நண்பர்கள் ஹாஜிகள் அவங்கள்ட்ட கேட்டேன், உங்களுக்கும் உங்களுடைய பார்சல் ஏதாவது இருந்ததா? ஆமா ஹஸரத், எங்களுக்கும் 500 ரியால் இருந்தது. யோசித்து பாருங்கள் மூமின்களே, பசிக்கு உணவு, தேவைக்கு பணம். பசிக்கு உணவு, தேவைக்கு உதவிக்காக பணம். மதீனா மண்ணு அள்ளி கொடுக்கும் மண் அல்ல. மதீனாவுடைய சிறப்பு அப்படிதானே. அதனால தான் அன்சாரிங்கள் என்ன பொருள், உதவி செய்கிறவங்க, வந்தவங்களை வாழ வைக்கிறவங்க, உபகாரம் செய்கிறவங்க. அதனுடைய மனம் மாஷா அல்லாஹ் இன்னும் அந்த மண்ணிலே வீசிக்கொண்டு இருக்கிறது. துவா செய்தோம்,
கண்ணுக்கு தெரியாத மக்களுடைய துவா தெரிந்து கொள்ளுங்கள், நம்மை வாழ வைக்கும். கண்ணுக்கு தெரியாத மக்கள் யா அல்லாஹ் இந்த மனுஷன் நல்லா இருக்கணும் என்று சொல்லுவாங்களா, அல்லாஹ்வுடைய அரிசி அது படும். அள்ளி கொடுக்கிறாங்க சில பேருக்கு. அல்லாஹ் இந்த உலகத்திலே அதனுடைய வெளிப்பாடை காட்டி விடுவான். நாளை மறுமையிலே அவர்களுக்கு அந்த கூலி கிடைக்காது. காரணம், புகழும் மரியாதையும் தான் அதில் இருக்கும். ஆனால் ரகசியமாக கொடுக்கிறார்கள், யார் தந்தார் என்பது கூட தெரியாது. வாங்குபவர்கள் கண்ணை பொத்திக் கொண்டு அண்ணாந்து, ரப்பே தந்தவர்களுக்கு நீ எதையும் இல்லை என்று சொல்லாதே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிற அந்த கரங்களை இன்னும் உயர்த்துவது சத்தியமாகும். லஇன் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். அல்லாஹ் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தினால் அல்லாஹ் அதிகப்படுத்துவான் சத்தியம். அதை உங்களுக்கு நிரந்தரமாக்குவதும் சத்தியம். நிச்சயமாக அதிகப்படுத்துவது மட்டுமல்ல, அதை அடுத்த தலைமுறைக்கு அல்லாஹ் பாதுகாப்பதும் பிரயோசனமானதான். ஏண்டா சில பேர் வசதியோடு வாய்ப்போடு வாழ்வாங்க, தலைமுறை பிற்காலத்தில் ஏழையாக வாழும். நவுது பில்லாஹ் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். நம் தலைமுறையையும் கையேந்திர தலைமுறையாக வைக்கக்கூடாது, கை கொடுக்கிற தலைமுறையாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்ய வேண்டும். ஆகவேதான் மூமின்களே, மனித உரிமையின் மிகப்பெரிய ஒரு அம்சம் இத்ஆமுத்தாம், பசித்தவர்களுக்கு உணவு கொடுப்பது. இந்த உலகத்திலே உயர்ந்த தர்மம் என்பது ஏழைகளுக்கு, எளிய மக்களுக்கு கொடுக்கிற தர்மம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்தாங்க. இதே போன்று மனித உரிமைகளிலே பிரதானமான ஒன்று என்ன தெரியுமா? நீதம். இந்த நீதம் இருக்கிறது அல்லவா, லேசான ஒன்று அல்ல. சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா, சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறாங்க, சையதுனா உமர் ரலியல்லாஹு ஹிலாஃபத்துடைய காலம். மூமின்களே, நீங்க மஸ்ஜித் நபவிக்கு போனா இப்பயும் பார்க்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய ரௌலா ஷரீஃபுக்கு நீங்க சலாம் சொல்ல போகணுமாக இருந்தால் அந்த பாபு சலாம் என்ற வாசலால தான் போக முடியும். அந்த பாபு சலாம் வாசலால போனா ஒரு 50 மீட்டர் தூரம் நீங்க உள்ள வந்தா வலது பக்கம் இந்த சோற்றில நிறைய குர்ஆனுடைய வசனங்கள் எழுதியிருக்காங்க. நிறைய குர்ஆனுடைய வசனங்கள். அதிலே ஒரு ஆயத்து வருகிறது, ஃபத்தக்கூனி. எப்படி? ஃபத்தக்கூனி, என்னை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். அந்த ஃபத்தக்கூனி என்கிற நீ என்கிற அந்த எழுத்திலே நூனுக்கு நுக்குத்தா இல்லை. அந்த எழுத்தை பார்க்கலாம். நுக்குத்தா எங்கட பாசையில சொல்றோம்னா நொக்கத்திரு சொல்லுவாங்க. ஒரு நொக்கத்து 2 நொக்கத்திரு சொல்லுவோமே, அந்த மாதிரி நுக்குத்தா. ஃபத்தக்கூனி, நீ என்கிற அந்த நூனுக்கு நுக்குத்தா இல்லை. அந்த நுக்குத்தா இருக்க வேண்டிய இடத்திலே ஒரு குழி, ஒரு 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 ஓட்டை, ஒரு குழி மாதிரி ஒன்று அங்கே இன்னும் இருக்கிறது. அதனுடைய ரகசியம் என்ன தெரியுமா? மூமின்களை தெரிந்து கொள்ளணும். அப்பாஸ் ரலியல்லாஹு சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹுடைய வீடு ஒரு காலத்தில் அங்கே தான் இருந்தது, அந்த பகுதியிலே. அது மஸ்ஜித் நபவிக்கு பக்கத்திலே ஒரு சின்ன ஒரு குடிசை. அந்த குடிசையிலே, அந்த வீட்டிலே ஒரு கம்பு, ஒரு பகாலை அது அப்படியே வெளியில தள்ளிக்கொண்டு வெளியில நீட்டிக்கொண்டு இருந்தது. அந்த பக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரும் பொழுது அந்த குச்சியை, அந்த கம்பை பார்த்து குனிந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அந்த கம்பு அப்படியே இருந்தது. அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்து சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கிலாஃபத்துடைய காலத்திலும் அதே கம்பு இருந்தது. அவங்களும் அதை பத்தி எதுவுமே செய்யல. அவங்களோட கிலாஃபத்துடைய காலம் சையதுனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலம் ஏறத்தாழ 2 வருஷமும் 3 மாதங்களும் என்று வைத்துக் கொள்வோம். அவங்களுடைய காலத்தில் அந்த கம்பு அப்படியே வெளியில தெரிஞ்சு கொண்டுதான் இருந்துச்சு. உமர் ரலியல்லாஹு அடுத்த ஹலீஃபா அவங்க வந்ததுமே உமர் ரலியல்லாஹு அந்த கம்பை அப்படியே வெளியில் எடுத்துட்டு என்ன செஞ்சாங்க, அந்த வீட்டில் இருந்து அந்த கம்பை அப்படியே உருவி வெளியே எடுத்தாங்க. இதை பார்த்த சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு போய் அந்த நேரம் மதீனாவிலே காதியாக ஜட்ஜாக இருந்தவர் சையதுனா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு
உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு கையில் போய் புகார் கொடுத்தாங்க. மனித உரிமைகள் பாருங்க, யாருக்கு எதிராக? ஜனாதிபதிக்கு எதிராக. சுப்ஹானல்லாஹ். ஹலீஃபாவுக்கு, ஜனாதிபதிக்கு எதிராக சையதுனா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போய் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு காதி அவங்க போய் இது செய்யறாங்க, மனு கொடுக்குறாங்க. இப்படித்தான் என்னுடைய வீட்டில் உள்ள அந்த கம்பை இந்த மனுஷன் அப்படியே உருவிட்டாரே, வெளியில் எடுத்து போட்டாரே அப்படின்னு சொல்லி உடனே உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு விசாரித்தாங்க. எதற்காக என்று கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு போவோருக்கும் வருவோருக்கும் அந்த கம்பு இடைஞ்சலாக இருந்தது, அதனால தான் அந்த கம்பை நான் வெளியில் எடுத்தேன் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலும் இந்த கம்பு இருந்துச்சு, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலத்திலும் இந்த கம்பு இருந்துச்சு. சரிதானே? அவங்களுக்கு படாததா அவங்களுக்கு பட்டது. சுப்ஹானல்லாஹ். அவங்களும் இதை பார்த்து அதே மாதிரி போனாங்க. நீங்களும் அப்படி பேய்த்திருக்கணும். முடியாது முடியாது, அந்த கம்பை திரும்ப கொண்டு போய் அந்த இடத்தில் பொருத்துங்கோ அப்படி திரும்ப கொடுத்தாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த கம்பு மீண்டும் அந்த வீட்டிலே கொண்டு பொருத்தப்பட்டது. அந்த கம்பு நீண்டிருந்த இடம்தான் அந்த ஃபத்தக்கூனி என்கிற நூலுடைய நுகுத்தா இயக்கக்கூடிய இடமாகும். சுப்ஹானல்லாஹ். நீதம் பாருங்கள். சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துல்ஹிஜ்ஜா மாதத்தில் தான் அவர்கள் வஃபாத்தானார்கள். அவங்க தான் இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய ஜாம்பவான் என்று சொல்லலாம். ஹிஜ்ரி ஆண்டுடைய மூத்த தந்தை. அல்லாஹ் உங்களுக்கு ரஹமத்து செய்வானாக. இந்த உலகத்துக்கு ஹிஜ்ரி ஆண்டு என்பதை அறிமுகம் செய்தவங்க அவங்கதான். துல்ஹிஜ்ஜா மாதத்துல கடைசி வார பகுதியில ஃபஜ்ருடைய தொழுகைக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஹ்ராபுல தொழுகை நடாத்தி கொண்டிருக்கும் சமயத்தில இரண்டாவது ரக்காத்தில் இருக்கும் பொழுதுதான் அபு லுலு என்கிற ஒரு மஜூசி ஒரு நெருப்பு வணங்கி மூலமாக குத்தப்பட்டு, சுப்ஹானல்லாஹ், ஓரிரு தடவைகள் அல்ல, ஏறத்தாழ 7 தடவைகள் பின்பக்கமாக நெஞ்சு பகுதி, கடைசியாக தொப்புளுக்கும் ஆண்குறிக்கும் இடைப்பட்ட பகுதி அறுக்கப்பட்டு அவருடைய உடல் உறுப்புகள்லாம் வெளியில் வந்து விழ மயங்கி, சுப்ஹானல்லாஹ், இப்படிதான் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதானாங்க. காலை நேரம் துஹாவுடைய வேலை சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கண் விழித்து பார்க்கிறாங்க, தான் காயப்படுத்தப்பட்டு இருக்கிறேன். உணர்வு வந்த உடனே சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தன்னுடைய உரிமை பாருங்கள், நீங்கள் தொழுதீர்களா என்று கேட்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையில் இருக்கும் பொழுதுதானே எனக்கு இந்த அசம்பாவிதம் நடந்தது, நீங்கள் தொழுதீர்களா? தன்னை கொலை செய்தவனை, தன்னை அறுத்தவனை நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று அவர்கள் வாய்ப்படவில்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பெருமகனார் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதம் எப்படிப்பட்டதற்கு இந்த உலகத்திற்கே மிகப்பெரிய ஒரு வரலாறாக அவர்கள் நமக்கு காட்சி தருகிறார்கள். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். உடைமைகளை பாதுகாக்கிற விஷயத்திலே, மான மரியாதைகளை பாதுகாக்கிற விஷயத்திலே சஹாபாக்கள் பெருமக்கள் செய்த தியாகங்களை எண்ணிலடங்கா சொல்லிக்கொண்டே போகலாம். இன்னொரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லி காட்ட விரும்புகிறேன். அண்மையில் நடந்த ஒரு சம்பவம், இந்தியாவிலே கேரளாவிலே நடந்த ஒரு சம்பவம். ஒரு எழுத்தாளர் முகமது பஷீர் என்பவர், ஒரு முதியவர், அவர் அன்று இரவு நேரம் பசி எடுக்கிறது, ஒரு உணவகத்துக்கு போகிறார். அங்கே அவர் என்ன செய்கிறார், உணவு சாப்பிடுகிறார். சாப்பிட்டதன் பின்னால அந்த கடை முதலாளி 30 ரூபாய் அதனுடைய காசை கேட்கிறார். இந்த எழுத்தாளர் தான் கொண்டு வந்த அந்த ஜுப்பாவுக்குள்ளே அணிந்து வந்த ஜுப்பாவுக்குள் கையை போட்டு பார்க்கிறார். சுப்ஹானல்லாஹ், தான் கொண்டு வந்த பாஸ் அந்த பேசு காணவில்லை, காசு இல்லை. இப்ப என்ன செய்கிறது? அந்த கடைக்காரன் ஒரு இந்து மதத்துக்குரியவர், ஒரு இஸ்லாத்தின் மீது மிக கடுமையான போக்கு கொண்டவர். அந்த எழுத்தாளரை பார்த்து சொல்லுகிறார், சாப்பாடு சாப்பிட்டாய், காசு இல்லதானே, இப்போ உங்க ஜுப்பாவை கழட்டி வை அப்படி சொல்கிறார். சுப்ஹானல்லாஹ். இவர் யோசித்து பார்க்கிறார், இரவு நேரம், பரவாயில்ல ஜுப்பாவை கழட்டி வைப்போம் அப்படி சொல்லி அந்த ஜுப்பாவை கழட்டி மேசையில வைக்கிறார். அவர் விட்டப்பாடு இல்லை. அவர் சொல்றாரு, கீழே உள்ள சிறுவான் அல்லது அந்த சாரம் அதையும் கழட்டி வை, அம்மனமாக இருக்கணும் அல்லவா? எவ்வளவு பெரிய ஆச்சரியம்! மேல் ஜுப்பாவை கழட்டியாச்சு, ஆனா
கீழே உள்ள சாரத்தையும் கலற்று அப்படி சொன்னார். இவருக்கு பெரிய கவலையாக இருக்கிறது. என்ன செய்கிறது? செஞ்சாதான் விடுவான், இப்படியான ஒரு கட்டம். இந்த சமயத்தில் ஓடோடி வருகிறான் ஒரு ஏழை, ஒரு பிச்சைக்காரன் ஓடி வருகிறான். அதுக்கான ஆடையில் இருக்கிறான். அவன் வந்து சொல்கிறான், பாய் நீ கலட்டாதே, உனக்கு எவ்வளவு வேண்டும் பணம்? 30 ரூபாய். இந்த 30 ரூபாய் அப்படி சொல்லி பணத்தை கொடுக்கிறான். அந்த ஜுப்பாவை போடுங்க அப்படி சொல்கிறான். உடனே அந்த பெரிய மனிதர் அந்த ஜுப்பாவை போட்டுக் கொள்கிறான். நடந்த சம்பவம். வெளியில் வருகிறான். அந்த வந்தவன் தன்னுடைய பொக்கட்டுக்குள் கையை போட்டு சுப்ஹானல்லாஹ் ஒரு 10 பேசு வெளியெடுத்து போடுகிறான். சொல்லுகிறான், இந்த பேசுல எது உங்களுடையோ அதை பார்த்து எடுத்துக்கொள்ளுங்க. இவர் தான் அதை எடுத்திருக்கிறார். இந்த எழுத்தாளர் பார்க்கிறார். பார்த்துட்டு இதுக்குள்ள அவருடைய அந்த மணி பேசு இருக்கிறது. ஆனால் இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், இதுல எதுவும் என்னுடைய இல்லைன்னு சொல்றார். இப்படி இதுல எதுவுமே என்னுடையது இல்லையே அப்படி சொல்லுகிறார். அவர் சொன்னார், நல்லா பார்த்து சொல்லுங்க அப்படி சொல்லு. ஆமா நிச்சயமாக இதுல எதுவும் இல்லை. உடனே அவன் சொல்லுகிறார், எடுத்தவனுக்கு தெரியாதா? நான் தானே உங்க கையில இருந்து எடுத்தேன், ஏன்னா நீங்க இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப சொன்னாங்க. அப்பதான் அந்த பெரிய மனிதர் சொன்னாரு, நான் என் மானத்தை காப்பதற்காக யார் வருவான் என்று அம்மனமாக இருக்கணுமே, இப்படியான ஒரு நிலையில் இருக்கும் பொழுது என்னை காப்பாற்ற யார் வருவான் என்று நினைக்கும் பொழுது நீ ஓடி வந்தாய், என் மானத்தை காத்தாய். என் மானத்தை காத்த உனக்கு இந்த பெரிய மனிதனுடைய காசை நான் திருடி விட்டேனே என்று உன் மனசு நொந்து விட்டார். அது எனக்கு கவலையாக இருக்கும். அதனால் தான் பரவாயில்ல, காசு போனா பரவாயில்ல, உன் மானத்தை காக்க வேண்டும் என்றுதான் நான் என்னுடைய இல்லை என்று சொன்னேன் என்று சொன்ன பொழுது சுப்ஹானல்லாஹ், அவனும் இந்து மனிதன். இந்த பெரிய மனிதர் செய்த இந்த நல்ல காரியத்தை ஏற்றுக்கொண்டு உடனே இஸ்லாத்தை தழுவி கொண்டார். சுப்ஹானல்லாஹ், இப்பொழுது ஒரு மஸ்ஜிதிலே ஒரு ஹாதிமாக அந்த மனிதர் வேலை செய்கிறார். யோசித்து பாருங்கள், நம் சமூகத்தில் வாழ்ந்த பெரிய மனிதர்கள் சமகாலத்தில் வாழ்ந்த சம்பவம், நடந்த சம்பவம், இம்மாதிரியான இஸ்லாத்துடைய புனிதத்துவத்தை எடுத்து சொல்ல நேரம் போதாது. சுருக்கமாக இந்த விடயங்களை சொல்லிக் கொள்ளதும். ஆகவே மூமின்களே, படைத்தவனுடைய திருப்பொருத்தம் படைப்புகளுக்கு செய்யும் உதவியில் இருக்கிறது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாங்கள் எவருடைய மானத்தையும் நாங்கள் கீறி பிடிக்க கூடாது. அடுத்தவர்களுடைய உரிமைகளிலே நாங்கள் கை வைக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போது சஹாபா பெருமக்களுக்கு சொல்லிக் கொடுத்த அற்புதமான வரி இதுதான். 3 விடயங்கள் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து நடக்கணும். ஒன்று மனிதர்களுடைய உயிர்கள், 2வது மனிதர்களுடைய மானம், 3வது மனிதர்களுடைய உடைமைகள். இவைகள் 3லும் நீங்கள் கை வைக்க கூடாது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக நமக்கு சொல்லி தந்தாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு 5 புத்திமதிகளை சொன்னார்கள். 5 புத்திமதிகள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்னாங்க. ஒன்று சொன்னாங்க, யா அனஸ் அஸ்பிகுல் உதுஅ, அனஸே ஒதுவை நீங்கள் பூரணமாக செய்யுங்கள். யஸிது ஃபீ உம்ரிக்க, அந்த ஒதுவை நீங்கள் பூரணமாக செய்யும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களுடைய ஆயுளிலே பரக்கத்து செய்து கொண்டே இருப்பான். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு சொன்ன அற்புதமான வார்த்தை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி கொடுத்தாங்க, ஒதுவை நீங்கள் பூரணமாக செய்யுங்கள். ஒழுவை எப்படி பூரணமாக செய்வது? ஒதுவுடைய உறுப்புகள் 4. ஒதுவுடைய உறுப்புகள் 4. ஒன்று முகம், 2வது 2 கைகள், 3வது தலை மசகு செய்தல், 4வது கால். இந்த 4ஐயும் பூரணமாக நீங்கள் செய்யும் பொழுது யஸிது ஃபீ உம்ரிக்க, உங்களுடைய வாழ்நாள் அதிகரிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. வஸல்லிம் அலா மன் லகீத மின் உம்மத்தி, என் சமூகத்திலே யாரை நீ கண்டாலும் அவர்களுக்கு நீ சலாம் சொல். தக்சுரு ஹசனாத்துக்க, உன் இடத்திலே அல்லாஹ் நன்மையை அதிகரித்துக் கொண்டே இருப்பான். சலாம் அற்புதமான ஒரு பண்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே சலாம் சலாம் என்ற அந்த வார்த்தையை அல்லாஹ் நமக்கு தந்த பாக்கியம் என்ன தெரியுமா? அது இன்னஹா லதஹியத்து அஹ்லில் ஜன்னah,
சொர்க்கத்து மக்களுடைய ஒரு நமூனாது, சொர்க்கத்து மக்களுடைய ஒரு பண்பு. இந்த உலகத்திலே ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை சந்திக்கும் பொழுது சலாம் சொல்கிற பழக்கம், அது தக்சுரு ஹசனாத்து, நம்முடைய ஏட்டிலே நன்மையை அதிகரிக்க செய்யும். வைரா தகல்த பைத்தக்க வசல்லிம் அலா அஹ்லி பைத்திக், நீ வீட்டுக்கு செல்லும் பொழுதெல்லாம், உன் இல்லத்துக்கு உன் மனைக்கு செல்லும் பொழுதெல்லாம் வீட்டில் உள்ள மக்களுக்கு சலாம் சொல்லு. யக்சுரு ஹைர் பர்தி, யக்சுரு ஹைர் பைத்தி, உன் வீட்டிலே அதிகம் பரக்கத்து பெருகும் என்று சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர். வீடுகளுக்கு செல்லும் பொழுது மூமின்களே, நாங்கள்லாம் சலாம் சொல்லி கொண்டு போக வேண்டும். நம்முடைய ஒரு நிலைமை என்ன தெரியுமா? நீங்கள்லாம் படித்தவர்கள், நாங்கள்லாம் சலாம் சொல்ல தயார். ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய பெண்களோ அல்லது நம்முடைய மூத்த தாய்மார்களோ நம்முடைய சலாம்களை வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு அவர்கள் மனோநிலை வித்தியாசமாக இருக்கும். யோசித்து பாருங்க. நான் கொழும்புல இந்த மாதிரி ஒரு பயான் பண்ணினேன். அதை கேட்டுட்டு ஒருத்தர் போய் வீட்டில் போய் சலாம் சொன்னார். வீட்டுக்கு போகும்பொழுது சலாம் சொல்லுங்கோ அப்படி சொல்லி அவர் போய் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு நிச்சயமா சொல்லிக்கார் போல. அந்த வீட்டில் இருந்த வயசான அம்மா சொன்னா, என்ன அன்னைக்கு பெரிய சலாம் எல்லாம் வைக்குது அப்படி சொல்லி. அப்போதான் அவரே சொன்னாரு, ஹஸரத், நாங்கள் சலாம் சொன்னாலும் எங்க சலாமை வாங்கிக் கொள்ளும் அளவுக்கு எங்க வீட்டில் உள்ள மக்கள் இல்லை அப்படி சொன்னாங்க. உண்மைதான். நாங்க சொல்லும் சலாமுக்கு எங்க வீட்டில் உள்ளவங்க பதில் சொன்னாலும் பரவாயில்ல, அதற்கு ஏதாவது ஒரு காரண கருத்து சொல்லும் பொழுதுதான் ஆச்சரியமாக இருக்கிறது. ஹைரு பைத்தி, உங்களோட வீட்டில் ஹைறுகள் பெருகணுமா, சலாம் சொல்லி கொண்டு வீட்டில் நுழையுங்க. வஸல்லி ஸலாத்தல் லுஹா, லுஹாவுடைய தொழுகையை நீங்கள் தொழுது வாருங்கள். காரணம் ஃபஇன்னஹா ஸலாத்துல் அவ்வாபீன், அது பெரிய மனிதர்கள் அவ்வாபீன் என்கிற நல்லோர்களுடைய வணக்கம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யா அனஸ், அனஸே இர்ஹமிஸ் ஸகீர், சிறார்கள் மீது இரக்கம் காட்டுங்க. வவக்கிரில் கபீர், பெரியோர்களை மரியாதை செய்யுங்க. சின்னவங்களுக்கு அன்பு காட்டுங்க, பெரியோர்கள் மீது மரியாதை செலுத்துங்க. தக்குன் மின் ருஃபகா யௌமல் கியாமா, நாளை மறுமையிலே நீ என்னோடு இருப்பாய் என்று சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அற்புதமான வார்த்தை, சிறார்களை அன்பு காட்டுங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பஸராவுல இப்போ அவங்க அடக்கம் செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இந்த உலகத்துல ஏறத்தாழ 119 வயசு வரைக்கும் வாழ்ந்தவங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு 119 வயசு வரைக்கும் வாழ்ந்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு 3 பாக்கியங்களை கொடுத்தான். ஒன்று ஹயாத்துல, அந்த மாதிரி 119 வருஷம். ரெண்டாவது அவங்களோட குடும்பம், சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு அல்லாஹ் நிறைய குழந்தை பாக்கியங்களை கொடுத்தான். அவங்க வஃபாத்தாகும் பொழுது அவங்களுக்கு 200 பேர பிள்ளைகளாம். சுப்ஹானல்லாஹ், அவங்களுக்கு 200 பேர பிள்ளைகள் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததாக வரலாறு குறிப்புகள் சொல்லப்படுகிறது. இதே போன்று அல்லாஹ் அந்த பொருளாதாரத்திலும் அல்லாஹ் பரக்கத் செய்தான். மதீனாவிலே பெரிய செல்வமாக வாழ்ந்தாங்க அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ், வருஷத்திலே ஒரு தடவை மதீனாவிலே எல்லா தோட்டங்களிலும் பேரித்தம்பழம் பிக்கப்படுமாக இருந்தால் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுடைய தோட்டத்தில் மாத்திரம் ஆண்டுக்கு 2 தடவைகள் பேரித்தம்பழம் பறிக்கப்படும். காரணம் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட துஆவுடைய பரக்கத்து. இந்த மாதிரி நிறைய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு பாடத்திலே அறிஞர்கள் நமக்கு சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிக் கொடுத்த அற்புதமான மனித உரிமைகள் சம்பந்தமான ஒரு அம்சம் தான் நாங்களும் இதை எங்கள் வாழ்க்கையை கடைபிடிக்க வேண்டும். இறுதியாக சொல்லி நிறைவுக்கு வரலாம் என்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்த அருட்கொடைகளை நினைத்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் தர்மம் செய்ய வேண்டும். ஏழைகளுக்கு, எளிய மக்களுக்கு, பசித்தவர்களுக்கு, வறுமையிலே வாழக்கூடிய மக்களுக்கு, கல்விக்காக, இந்த மாதிரி ஆன்மீக பணிகளுக்காக எங்கள் பொருளாதாரங்கள் செலவு செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்திலே நாம் செய்கின்ற செலவுகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையோடு மாத்திரமல்ல கூலி, நாளை மறுமையிலும் அல்லாஹ் உயர்ந்த கூலிகளை நமக்கு காத்திருக்கிறான். அதை தருவதற்காக நாம் கொடுக்கிற தர்மம் நமக்கு நிழலாக மாறும். நம்முடைய தர்மம் ஆபத்துகளை தணிக்கும். நம்முடைய தர்மம் நோய்களை போக்கும்.
நம்முடைய தர்மம் கெட்ட வியாதிகளில் நம்மை காக்கும். இப்படி நிறைய தர்மத்துடைய சிறப்புகளை சொல்லிக் கொண்டே போகலாம். எனவே அல்லாஹ் தந்த நியமத்து வஅஹ்சின் கமா அஹ்ஸன அல்லாஹ் இலைக். அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகள் நீட்டி அல்லாஹ்வுடைய பாதைகளை நீ செலவு செய். அல்லாஹ் அதை அதிகப்படுத்தி தருவான். அதை உனக்கு இன்னும் இன்னும் அந்த நிரந்தரமாக்கி வைப்பான். வலா தப்கில் ஃபஸாத ஃபில் அர்த். இந்த உலகத்தில ஃபஸாதுக்கு அழிவுக்கு நாங்கள் காரணமாகி விடக்கூடாது. ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இம்மையிலும் மறுமையிலும் அவனை நம்பிய மக்களாகவும் அவன் தந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாகவும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் எமது பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யா ரப்பு நீ தந்த அருட்கொடைகளுக்கு எப்பயுமே நன்றி உள்ள சமூகமாக எங்களை கபூல் செய்வாயாக. அள்ளி அள்ளி கொடுக்கும் சமூகமாக யா ரப்பு இந்த சமூகத்தை கபூல் செய்வாயாக. கல்வியிலும் அனைத்து அம்சங்களிலும் எங்க சமூகத்தை யா அல்லாஹ் மேம்பட வைப்பாயாக. யா அல்லாஹ் பொருளாதாரத்தை அபிவிருத்தியை தருவாயாக. ஆஃபியத்தை தருவாயாக. ஆரோக்கியத்தை தருவாயாக. கொடிய கெட்ட நோய்களை விட்டும் காப்பாற்றுவாயாக. நமது கல்விகளில் இருக்கக்கூடிய கவலைகளை தீர்த்திடுவாயாக. பொருளாதாரத்தில் அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. வியாபாரங்கள் தொழில் துறவுகள் அத்தனையும் யா அல்லாஹ் பரக்கத்து செய்வாயாக. யா அல்லாஹ் இன்னும் ஓரிரு மாதங்களிலே நமது நாட்டிலே தலைமைத்துவத்துக்காக மக்கள் களத்தில் இறங்குவாங்க. இந்த நாட்டுடைய ஆளுமை, இந்த நாட்டுடைய தலைமை பொறுப்பு நல்லவர்களுடைய கையிலே யா அல்லாஹ் போய் சேரவும் அதற்கான தகுதியான ஒரு மனிதர் இந்த உலகத்துக்கு இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தப்படவும் யா அல்லாஹ் தௌஃபீக் செய்வாயாக. நாட்டுடைய பொருளாதாரத்திலே அபிவிருத்தி ஏற்படுத்துவாயாக. நாடு முன்னேற்றம் அடைய யா ரப்பு தௌஃபீக் செய்வாயாக. ரஹ்மானே பொருளாதாரம் அபிவிருத்தி அடையவும் ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவும் யா ரப்பு தௌஃபீக் செய்வாயாக. இளைஞர் யுவதிகளுடைய எதிர்காலங்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. ஏழை எளிய மக்களுடைய துவா பரக்கத்து பெறுகிற சமூகமாக நம்மை நீ கபூல் செய்வாயாக. வாஹிர் தவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.